ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். தற்போது குரு பெயர்ச்சி பலன் 2024 to 2025 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி, அதாவது ஃபயர் லேண்ட் ஏர் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நில ராசிக்கு, அதாவது ரிஷபத்தில் வந்து அமர்றாரு குரு. மேஷம் ராசியிலேருந்து இடப்பெயர்ச்சி அடைந்து ரிஷபம் ராசிக்கு. இது வியாழ வட்டம் குரு வளையம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சியினால் பல ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகமும் ராஜாதி ராஜ யோகமும் கிடைப்பதை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். சில ராசிக்காரர்களுக்கு பெரிதாக பாதிப்பு ஏற்படுத்த மாட்டார். இருந்தாலும் சில படிப்பினை, வாழ்க்கைன்னா இதுதான்பா, இதை வச்சு தான் நீ மேற்கொண்டு போகணும் அப்படிங்கிற புதிய தத்துவ விளக்கத்தை, வாழ்க்கைக்கான அடிப்படை எல்லாமே தன்னுடைய அனுபவத்தினால இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. குறிப்பாக இந்த ஜோதிடத்தில் குரு வலயம், அதாவது ரிஷபம் மனை ஸ்திர ராசிகள் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சரம் ஸ்திரம் உபயம், அந்த மாதிரி ஸ்திர ராசிகளான ரிஷபம், சிம்மம், கும்பம், இந்த ராசிக்காரர்களுக்கு, தனுசு, இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒன்றில் அவங்கவுங்க ஜாதகத்தில் இந்த 4 இடத்துல, அதாவது ரிஷபம், சிம்மம், கும்பம், தனுசு, இந்த 4 ராசியில் ஏதாவது ஒரு ராசியில் குரு இருந்தால் மிகச்சிறந்த ஒரு யோகம். அது ஒரு குரு வலயம் அப்படிம்பாங்க. இந்த குரு வட்டம், வியாழ வட்டம் குரு வலயம், குரு இருக்கிற பிறந்தவர்களுக்கு அவங்க லைஃப்பில் வந்து எப்படி இருந்தாலும் சரிங்க, ஒரு காலகட்டத்தில் மிக உயர்ந்த உன்னதமான வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து சேரும். இது குருவின் அருளால் அது கண்டிப்பாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லாங்க. இப்படிப்பட்ட குருவானவர் காலபுருஷ தத்துவத்தின்படி தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு அதிபதி. தனுசு ராசி 9ஆம் இடம், மீன ராசி 12ஆம் இடம். காலபுருஷ தத்துவத்தின்படி அதற்கு அதிபதியான குரு பகவான் இப்பொழுது ரிஷபம் ராசிக்கு 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மேஷம் ராசியில் இருந்து ரிஷபம் ராசிக்கு இடப்பெயர்வு டிரான்சிஸ்ட் அடைகிறார். இது ஒரு வியாழ வட்டம் ஏற்படுவதற்கான ஒரு அமைப்பு. குரு பயணம் செய்யும் இடம், இப்போ எந்த வீட்டில் இருக்கிறாரு மற்றும் பார்க்கும் இடத்தை பொறுத்து அந்த ஜாதகருக்கு, அந்த ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடைபெறும். அதாவது குரு ஒரு இடத்துல இருக்கிறத விட பார்க்கிறாரு இல்லையா, எந்தெந்த பாவகத்தை பார்க்குறாரோ, எந்தெந்த ராசி கட்டத்தை பார்க்குறாரோ அந்த இடங்கள் சுப பலன்கள் பெறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ரிஷபம் ராசியில் இருந்து குரு பகவான் தன்னுடைய பார்வைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 9, 7 அனைத்து பார்வையும் பொறுத்து, எல்லா கிரகமும் 7ஆம் பார்வை பொதுவானது. ஸ்பெஷல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குருவுக்கு 5, 9. இந்த ரிஷபம் ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா புதனின் ஆட்சி வீடாகிய கன்னி ராசியை பார்க்குறாரு. அதே போல 7ஆம் பார்வையாக செவ்வாயின் ஆட்சி வீடாகிய விருச்சக மனைய, விருச்சக ராசியை பார்க்கிறாரு. 9ஆம் பார்வையாக சனியின் ஆட்சி வீடாகிய மகரம் ராசியை பார்க்கிறாரு. அதே போல இந்த குரு பயிற்சியால் மேஷ ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலன்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் இப்போ இருக்காரு. மேஷம் இருந்து 2ஆம் இடமான ரிஷபம் ராசிக்கு போறாரு. ரிஷபம் ராசி அப்படிங்கிறது தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய செல்வ வளத்தை நோக்கி செல்றாரு. அப்படிங்கிறதுனால மேஷ ராசிக்காரர்களுக்கும் பல நன்மைகள் காத்திருக்கு. அதே போல அட்டமச்சனியால் பாதிக்கப்பட்டு அல்லலுற்று துன்பற்று வேதனையுற்று பல தடை தாமதங்களை சந்திச்சு கொண்டிருக்கின்ற கடகம் ராசிக்காரர்களுக்கும்
இந்த ராஜயோகம் கண்டிப்பாக கிடைக்க போகுது இந்த குரு டிரான்சிஸ்டனால. ஓகே, இப்பொழுது நம்ம மேஷம் முதல் மீனம் வரை எப்படி என்னென்ன பாவகத்திற்கு என்னென்ன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு டிரான்சிஸ்டனால, ஏன்னா குருன்னா சுபகிரகம் இல்லையா, அந்த சுபகிரகம் இடப்பெயர்ச்சி இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு ஷேரிங் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். குரு பேச்சு 2024 இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் வீட்டிற்கும் 8ஆம் வீட்டிற்கும் குரு அதிபதியாக விளங்குவார். ஸோ 5னா பூர்வ புண்ணியம், 8னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டம். ஸோ இது திரிகோணத்தில், அது முக்கோணத்தின் அதிபதி, திரிகோணத்தின் அதிபதி 5, 9 அப்படின்னு சொல்கிறீங்களா, அதனுடைய 5ஆம் இடத்துக்குன்னா திரிகோணம். குரு சுப கிரகம், முழு சுப கிரகம். இந்த ராசி அதிபதி சூரிய பகவான், உங்களுடைய ராசியின் அதிபதியாகிய சூரிய பகவானுக்கு நல்ல நட்புங்க. குரு பகவானின் இந்த பயிற்சி உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சிறப்பான பலன்களை தான் கொடுக்க போகுது. உங்கள் ராசியிலேருந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டில் இருக்கிறார். இங்கே ரிஷப மனையில் இது வரைக்கும் 9ஆம் வீட்டில் இருந்தார், இப்போ வந்து 10ஆம் மனையில் இருக்கிறார். இந்த டிரான்சிஸ்டர் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணுற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல உங்களுக்கு நீங்கள் நினச்சபடி ஒரு நல்ல ஒரு ஃபைனலிஸ்ட், அது சாதகமான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை அதிகம் பயன்படுத்தி முயற்சிப்பீங்க, அது நன்மைகளை தான் கொடுக்கும். 8ஆம் வீட்டின் அதிபதி 10ஆம் வீட்டிற்கு பேச்சிப்பது, அதாவது 8ஆம் வீட்டின் அதிபதி 10ஆம் வீடு அப்படிங்கிறது பணியிடத்தில் வளர்ச்சியை கொடுக்குது, ஒரு எழுச்சியை கொடுக்குது, துடிதுடிப்பான வேகத்தை கொடுக்குது. நீங்கள் சொல்கின்ற ஒரு வார்த்தையினால பணியிடத்தில் உங்களுக்கு கீழே பணிபுரியவர்கள் ஒரு உத்வேகம் பெற்று அந்த தொழிலே ரொம்ப டெவலப்மெண்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தான் கணக்கு. ஸோ எந்த விதமான இதுக்காக வந்து அடுத்தவங்களை கண்ணா பின்னா பேசுறது, திட்டுறது, ஹர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி வேலைகள்லாம், அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் விடாமல் தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் காத்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே சமயம் வேலை இழந்தவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வலுவான ஒரு சந்தர்ப்பம், வாய்ப்புகளில் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் பணியிடத்தினால வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களை இழிவுபடுத்துகிற மாதிரி, ஹர்ட் பண்ணுற மாதிரி பேச்சுக்களை தவிர்க்கணும். இல்லைன்னா வம்பு வழக்கில் சிக்கிற மாதிரி தான் இருக்குது. அது குறிப்பாக மாற்று பாலினத்தோட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். உங்களுடைய மேலதிகாரிக்கு ஒரு ரெக்வெஸ்ட் தன்மை நீங்கள் வளர்த்திக்கணும். சிம்ம ராசிக்காரர்களை யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன், நான் ஆஹா ஓஹோ நான் தான் பெரிய அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டிக்காமல் கொஞ்சம் வளைந்து, அதாவது கீழ்ப்படிந்து அப்படின்னு சொல்கிறது தான், சரிங்களா? யார் ஒருவன் கீழ்ப்படுகிறானோ அவர்கள் வாழ்க்கையில் உயர்வடைவான் அப்படின்னு தான் தத்துவம். ஸோ உங்கள் மேலதிகாரிகளுக்கு மரியாதை கொடுங்க. பணியிடத்தில் நல்ல சூழ்நிலையை, ரம்மியமான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கிங்க, வேலையை எளிதாக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். குரு உங்களுடைய 10ஆம் வீட்டிலிருந்து 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 6ஆம் வீட்டை பார்க்குறாருங்க. இந்த 2ஆம் வீட்டில் குரு பகவானின் அம்ச பார்வையினால் பேச்சில் இனிமை இருக்கும். என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம் அப்படின்னு சிந்திச்சு பேசுவீங்க, அதன் மூலம் பலன் கிடைக்கும். குரு பகவானின் வைப்ரேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வ வளங்கள் உயரும். ஆனால் அது வந்து ஒரு சீட்டு போடுறது, சீட்லேருந்து ஒரு வந்த பணம் அப்படிங்கிற திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், ரகசிய செல்வம்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி எல்லாம். அதே போல் பூர்வீக சொத்து, பரம்பரை சொத்து, இதெல்லாம் திடீர் பண ஆதாயம். ஏன்னா 8ஆம் இடத்துக்கு அதிபதி இல்லையா, அதனால் திடீர் பண ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப விஷயத்தில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஆர்வத்தோடு பங்களிப்பீங்க, பங்காற்றுவீங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றும் குரு பகவான் உங்களுடைய தாயாரின் உடல்நிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சீராக்குவார் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாள் மருத்துவத்தில் இருக்காங்கன்னா அந்த மருத்துவத்தில் உடல்நிலை சீராகி நல்ல முன்னேற்ற நிலையை அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். தாயாரின் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குது. அதே போல் நீங்கள்
இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய ஒரு பொருள், புதிய சொத்து, அந்த மாதிரியெல்லாம் நீண்ட நாள் பலனளிக்கக்கூடிய சொத்து நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அது உங்களுக்கு எல்லா விதத்திலும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். குரு 6ஆம் வீட்டில் பார்வைகளை கடன் வாங்கியாவது ஒரு சொத்தை வாங்கிடுவீங்க, சரிங்களா? ஆனால் நீங்கள் யார்ட்டையும் நீங்கள் பயிற்சிக்கணும். ஏன்னா எதிரிகளினால சில தொல்லைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கடந்து தான் நீங்கள் வந்திருக்கீங்க. சில பிரச்சனைகளை சந்தித்து அதன் மூலம் நல்ல ஒரு மேல்நிலைக்கு வர மாதிரி ஒரு அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இருந்தாலும் கடன் வாங்குகிற அமைப்பு இருக்குங்க. ஆனால் புதிதாக கடன்லாம் வாங்காதீங்க, சரிங்களா? இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை, நிலைகள், தசாபுத்திகள் இதில் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொல்லலாம். அதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு கான்டெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம். நீங்கள்